ஆஸ்துமானா என்ன, அதோட ரூட் காஸ் என்ன, ஆக்சுவலாக அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை ரெமிஷன்லேயே வச்சுருக்க முடியுமா, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ்துமான சிம்பிளாக சொல்ல போனால் ஹைப்பர் ரியாக்டிவ் ஏர்வேஸ். அது கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் இன்ஹலேஷனல் ஸ்டீராய்ட்ஸ் கூட கொடுப்போம். இது வந்து அக்யூட் கண்டிஷனில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம், சம்டைம்ஸ் லைஃப் சேவிங். பட் க்ரானிக்காக லைஃப் லாங் எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூட் காஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த ரூட் காஸை பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா ஆஸ்மாலேருந்து வெளியில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்டமின் மெட்டபாலிசம் டிஸ்ரெகுலேஷன்னால தான் மெயினாக வருது. அதாவது சில ட்ரிகர்ஸ்னால ஹிஸ்டமின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதும், ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் ஆனது உங்கள் உடம்புல கரெக்டாக பிரேக் டவுன் ஆகாத இருக்கிறதும், ஹிஸ்டமின் கரெக்டாக டீடாக்சிஃபிகேஷன் ஆகாமல் இருக்கிறதும், ஹிஸ்டமின் ரிலீஸ் தேவைக்கு அதிகமாக நடக்கிறதும், ஹிஸ்டமின் ரிசெப்டர்ஸ் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா அப்ரெகுலேஷன் ஆகிறதும் தான் மெயினான ரீசன். அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக நம்ம ப்ரிசைஸாக ட்ரீட் பண்ணுறப்ப உங்களோட ஆஸ்மாவை ரெமிஷன்லேயே வச்சுருக்கலாம், திரும்பி வராமல் கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகள்லையோ நம்ம என்வரான்மெண்ட் ஸ்டிமுலைலையோ ஹிஸ்டமின் செக்ரேட் ஆகும். அந்த ஹிஸ்டமின் நம்மளோட உடம்பு வந்து ஈஸியாக பிரேக் டவுன் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் DAO அண்ட் HNMT ரெண்டு என்சைம்ஸ் இருக்குது. அதாவது டயமின் ஆக்சிடேஸ் பர்டிகுலர்லி உங்களோட கட்டில் இருக்கக்கூடியது அவுட்சைட் தி செல்ஸ், அண்ட் HNMT அதாவது ஹிஸ்டமின் என்மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் இன்சைட் யுவர் செல்ஸில் இருக்கக்கூடியதான். இது ரெண்டும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாதப்ப உங்களோட உடம்புல ஹிஸ்டமின்ஸ் லோடு அதிகமாகிட்டே இருக்கும். அது அதிகமாக வரப்போ உங்களுக்கு அலர்ஜிஸ் அண்ட் ஆஸ்மா ஏற்படுது. அப்போ கட்டில் இருக்கக்கூடிய அந்த DAO என்சைம்ஸையும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த HNMTயும் சரி பண்ணோம்னா ஆஸ்மா வராமல் பார்த்துக்க முடியும். ஹிஸ்டமின் பாத்வேஸில் ரொம்ப முக்கியம்னு சொல்ல போனால் அந்த ஆல்டிஹைட் டீஹைட்ரோஜனேஸ் அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் நம்மளுக்கு ஹிஸ்டமின் பில்டப் வந்து நம்ம உடம்புல இருக்கும். அதனால இது எல்லாமே நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவாக பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு ஆஸ்மா வந்து வரது வந்து படிப்படியாக குறையும், அவங்க வந்து ரெமிஷன்லேயே வச்சுருக்க முடியும். ஆஸ்மா குறையிறதுக்கு டாப் 3 டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹை ஹிஸ்டமின் ஃபுட்ஸ், அதாவது புளிச்ச உணவுகள் மெயினாக எடுத்துக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் தயிர், மோர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிஸ், அதில் வந்து ஹிஸ்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஃபுட்ஸ் அப்புறம் சீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலியமாகவும், பீனட்ஸ் கிரவுண்ட்நட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது மூலியமாகவும், மெயினாக அலர்ஜி வந்து காஸ் பண்ணக்கூடியது வீட் அண்ட் டெய்ரி, பர்டிகுலர்லி மில்க். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு மெக்னீசியம் சப்ளிமெண்டேஷன் ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்களோட ஆஸ்மா அண்ட் அலர்ஜிஸ் அவ்வளோ அழகாக குறையிறத நீங்களே பார்க்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஸ்மானால சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னா இந்த டிப்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.